ரொம்ப சிம்பிளா டேஸ்டா குக்கர்ல தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வெறும் 10 நிமிஷத்துல இந்த சாதத்தை செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தான் இதை செய்ய போறேன். அதனால ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல வாசனைக்காண்டி பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம போட்டு பொருள் எல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அது ஒரு 3 பல் பூண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பொடிசா கட் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்க பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா நம்ம போட்ட வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல தக்காளி சாதம் அப்படின்றனால ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா போடணும். அப்பதான் இந்த தக்காளி சாதம் நல்லா இருக்கும். அந்த தக்காளி பழத்து கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா இருந்த இடம் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு தான் அரிசி எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் அளவு அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பிளேஸ்ல நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி எழும்பி வரட்டும். இப்போ 2 to 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நான் ஊற வச்சிருக்கிற அரிசியை எடுத்து இதுல சேர்த்துக்க போறேன். அரிசியை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் ஊற வச்சு போடுங்க, நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் விடுங்க, கரெக்டா இருக்கும். இப்போ விசில் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா கலர்ஃபுல்லா நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி. கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சுத்தி ஊத்தி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். செம்மையான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.